வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தாம்பத்தியம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. 5-6 குடித்தனம் உள்ள ஒரு காம்பவுண்ட் வீடு அது. எப்பவும் அந்த காம்பவுண்டில் கசகச என்ற ஆட்களின் நடமாட்டமும் பேச்சு சத்தமும் குழந்தைகளின் அழுகுரலும் ஆர்ப்பாட்டமும் இருந்து கொண்டே இருக்கும். அமைதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத இடம் என்றால் அது அந்த காம்பவுண்ட் தான். அதில் ஒரு வீட்டில்தான் வைதேகியும் அவள் கணவன் கண்ணனும் குடியிருக்கிறார்கள். மிகவும் சிறிய வீடு அது. கண்ணனின் அப்பா அம்மா இறந்து விட்டார்கள். அவனுக்கு ஒரு தங்கை, பெயர் விமலா. திருமணம் ஆகிவிட்டது. புகுந்த வீட்டில் இருக்கிறாள். வைதேகியின் அம்மா பெயர் தெய்வானை, அப்பா பெயர் மயில்வாகனம். அவர்களும் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவளுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அவள் அம்மாவோடு பிறந்தது தம்பி ஒருத்தர் என்றும் அவர் பெயர் சண்முகநாதன் என்றும் சிறு வயதிலேயே அவர் வீட்டை விட்டு ஓடிவிட்டார் என்றும் அவள் அம்மா சொல்லி வைதேகி கேட்டிருக்கிறாள். மற்றபடி அந்த மாமா இப்பொழுது எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று அவளுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் தெரியாது. கண்ணன் கல்லூரியில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவன். ஆனால் அவன் படிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. ஒரு தனியார் கம்பெனியில் சுமாரான சம்பளத்தில் ஒரு வேலை கிடைத்தது. வேலை இல்லாமல் சும்மா இருப்பதற்கு இது எவ்வளவோ மேல் என்று கிடைத்த வேலைக்கு சென்று வருகிறான். வருமானம் குறைவுதான். அவன் பார்க்கும் வேலை அவனுக்கு பிடிக்கவில்லைதான். என்ன செய்வது? உத்தியோகம் புருஷ லட்சணம். அவனை நம்பி அவன் மனைவி வைதேகி இருக்கிறாள். அவளை பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப செலவுக்கு பணம் வேண்டும். மாதம் பிறந்து விட்டால் 3ஆம் தேதி வாடகை கொடுக்க வேண்டும். இப்படி பல கட்டாய காரணங்களுக்காக பிடிக்கவில்லை என்றாலும் கிடைத்த வேலைக்கு கண்ணன் சென்று கொண்டிருக்கிறான். கண்ணன் வேலை பார்க்கும் ஆபீஸிற்கு பக்கத்தில் நிறைய வீடுகள் காலியாக இருந்தது. ஆனால் அங்கு வாடகை அதிகம் என்பதால் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த காம்பவுண்ட் வீட்டில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து குடியிருக்கிறார்கள். வைதேகி நன்றாக பாடுவாள். அன்றும் அப்படித்தான். கோவிலில் மார்கழி மாத திருப்பள்ளி எழுச்சி நடந்து கொண்டு இருந்தது. மனம் உருகி பெருமாளை வேண்டி வைதேகி பாடிக்கொண்டிருந்தாள். அவளின் பாட்டில் மெய்மறந்து நின்று கொண்டிருந்தாள் திருமதி அம்புஜம் விஸ்வநாதன். அம்புஜம் மகளிர் சங்க தலைவி. அவளின் கணவர் பிரபல வக்கீல். அம்புஜத்திற்கு அந்த ஏரியாவில் நல்ல செல்வாக்கு. வைதேகியின் பாட்டில் மெய்மறந்த அம்புஜம் வைதேகியை மகளிர் சங்கத்திற்கு அழைத்து சென்றாள். எல்லோருக்கும் அவளை அறிமுகம் செய்து வைத்தாள். பின் வைதேகியை சிறிது நேரம் வெளியில் காத்திருக்கச் சொன்னாள். வருகிற ஜனவரி 1 புத்தாண்டு அன்று மகளிர் சங்கத்தில் கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் வைதேகியை பாட சொல்லலாம் என்று முடிவெடுத்துதான் அம்புஜம் அவளை மகளிர் சங்கத்திற்கு அழைத்து சென்றாள். சங்கத்தின் உறுப்பினர்களிடம் தனது யோசனையை சொன்னாள். இவளா? அழகும் குரலும் இருந்தா போதுமா? பணம் அந்தஸ்து வேண்டாமா? இவளை பாட சொன்னா விழாவுக்கு வரவங்க நம்மளை இலக்காரமா நினைக்க மாட்டாங்க என்று அந்த சங்கத்தின் முதல் உறுப்பினர் என்று எப்பொழுதும் பெருமை அடித்துக் கொள்ளும் வனஜா சொன்னாள். ஆமா ஆமா, நல்லா சங்கீதம் கத்துக்கிட்ட பெரிய பாடகர் யாரையாவது கூப்பிடலாம், அப்போதான் நம்ம சங்கத்தை மதிப்பாங்க என்று வனஜா சொன்னதை ஆமோதித்தாள் சுபத்ரா. ஆமா ஆமா, எனக்கு கூட பிடிக்கல. நம்ம சங்கத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஆட்களை கூப்பிடணும். இப்படி சாதாரண ஆட்களை கூப்பிட்டா எப்படி என்றாள் பார்வதி. மற்றவர்களும் வைதேகி பாடுவதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அனைவரின் பேச்சையும் கேட்ட அந்த சங்கத்தின் தலைவி அம்புஜம் சிரித்துக்கொண்டே சொன்னாள். அப்படி சொல்லாதீங்க. நாமெல்லாம் பிறவி பணக்காரங்க கிடையாது. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் பேசக்கூடாது. நம்ம வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டா தெரியும் நமக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு. அதனால யாரையும் குறைவா எடை போடாதீங்க என்று அம்புஜம் சொன்னதும் எல்லோரும் வெட்கி தலைகுனிந்தார்கள். பின் புத்தாண்டு நிகழ்ச்சியில் வைதேகி பாடுவதற்கு சம்மதித்தார்கள். இது எதுவுமே தெரியாமல் வெளியில் நின்று அந்த சங்கத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வைதேகி. பின் அம்புஜம் வெளியில் வந்து வைதேகியை பார்த்து சொன்னாள். வர ஜனவரி 1 அன்னைக்கு நம்ம சங்கத்துல கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கு. அதுல நீதான் பாடணும் என்று சொல்லி முன்பணத்தை கொடுத்தாள். கண் கலங்க வைதேகி அந்த பணத்தை வாங்கி கொண்டாள்.
பின் அந்த சங்கத்தை சுற்றி பார்த்தாள். அங்கிருக்கும் பெண்களின் உடைகள், நகைகள் எல்லாவற்றையும் பார்த்து மனதிற்குள் பெருமூச்சு விட்டாள். அந்த சங்கத்தில் உறுப்பினராக வேண்டும் என்றால் என்னென்ன சட்டதிட்டங்கள் இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். பின் வீட்டிற்கு வந்தாள். இத்தனை நாள் இல்லாமல் இன்று அந்த காம்பவுண்டு வீட்டிற்குள் நுழையும் போது வைதேகி மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது. அந்த சங்க கட்டிடம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனால் நம் வீடோ குருவி கூடு போல் உள்ளது. அங்கு எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. ஆனால் இங்கு நாகரிகமே இல்லாமல் கத்தி பேசிக் கொண்டிருக்கும் மனிதர்கள், ஆர்ப்பாட்டம் செய்யும் குழந்தைகள் என்று ஒரே இரைச்சலாக இருக்கிறது. அங்கு விலை உயர்ந்த பொருட்கள், இங்கிருப்பதோ பார்க்க சகிக்காத பொருட்கள். ச்ச, என்ன வாழ்க்கை இது! எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வேறு நல்ல வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்தஸ்து, பணம், காசு வந்து தானும் அந்த சங்கத்தில் உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றியது. அந்த மகளிர் சங்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவளின் வாழ்க்கை, வீடு, அவள் வீட்டில் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் அவளுக்கு மதிப்பு குறைந்ததாக தெரிந்தது. கடமைக்கே என்று வேறு வழி இல்லாமல் வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். எப்பொழுதும் அவள் கணவன் கண்ணன் இரவு 8:30க்குள் வந்து விடுவான். அன்று இரவு 9 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அவன் வரவில்லை. வாசலுக்கும் வீட்டுக்கும் குறைந்தது 100 முறையாவது நடந்திருப்பாள். நேரமாக நேரமாக அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வாசலில் வந்து உட்கார்ந்து விட்டாள். மணி 9:30 இருக்கும். மிகவும் சோர்ந்து போய் களைப்புடன் கண்ணன் வந்தான். ஏங்க இவ்வளவு லேட்டு என்று வைதேகி கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் உள்ளே வந்தான். சுவற்றில் சாய்ந்து கால் நீட்டி அப்பாட என்று உட்கார்ந்தான். வேகமாக அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்துவிட்டு வைதேகி கேட்டாள், நல்ல வேலை, நான் கூட உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சேன். என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை. 8 மணி பஸ்ஸ பிடிக்க முடியல. அடுத்த பஸ்ஸ பிடிச்சு வாரேன். நல்லா இருக்கு. இந்த 1.5 நாள் சம்பளத்துக்கு இவ்வளவு நேரம் வேலை பார்க்கணுமா? நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம இருந்தா எப்படி? உடம்புக்கு ஏதாவதுன்னா என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற வைதேகி? எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. என் கூட படிச்சவன் எல்லாம் எப்படி இருக்கான் தெரியுமா? நல்ல வேலையில நல்ல சம்பளத்துல இருக்கான். இவ்வளவு ஏன், என் கூட படிச்ச விவேக்கு எல்லா பாடத்திலையும் ஃபெயிலு. இன்னும் அரியர்ஸ் கூட முடிக்கல. ஆனா சொந்தமா பிசினஸ் பண்ணி ஜாம்னு இருக்கான். சினிமா என்ன, பீச் என்ன, டூர் என்ன. ஆனா என்ன பாரு, இந்த பறவைங்க எல்லாம் காலையில கூட்டுல இருந்து இறதேடி போயிட்டு ராத்திரி மறுபடியும் கூட்டுக்கு வந்து அடையிற மாதிரி நானும் காலையில 8 மணிக்கு போனா ராத்திரி 8 மணிக்கு வரேன். அதுவும் ஆபீஸ்ல வேலை அதிகம்னா இந்த மாதிரி லேட் ஆயிடுது. மறுநாள் காலையில எந்திரிச்சு மறுபடியும் ஓடணும். இது என்ன வாழ்க்கை? எந்திர வாழ்க்கை. ச்ச என்று புலம்பினான் கண்ணன். வாஸ்தவம்தான். ஆனா பறவைங்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அதுங்க கூட்டுக்கு பக்கத்து கூட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாம் இப்படி கத்தி காதை கிழிக்காதீங்க. எப்ப பாரு இந்த காம்பவுண்டுல ஒரே சத்தம்தான். தலை வலிக்குது. இன்னைக்கு அம்புஜா அம்மா என்ன மகளிர் சங்கத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. வர ஜனவரி 1 அன்னைக்கு அந்த சங்கத்துல ஏதோ விழாவாம். என்ன பாட சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வெயில்ல நடந்தவனுக்கு நிழல் கிடைச்ச மாதிரி இருக்கு நீ சொன்ன விஷயம். ஆமாங்க, அவங்க தந்த பணத்துல மளிகை கடை பாக்கிய கொடுத்துடுறேன். பக்கத்து வீட்ல காலையில அரிசி வாங்கினேன்ல, அதையும் கொடுத்துடுறேன். முதல்ல அதை செய். காலையில நீ அரிசி கேட்டதுக்கு அவ பார்த்த பார்வை இருக்கே, அப்பா, உயிரையே விற்றலாம் போல இருந்தது. அப்படியெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாளாட்டி என்னன்னு தோணுச்சு என்று கண்ணன் சொன்னதும் வைதேகியின் கண்கள் கலங்கியது. பின் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னாள், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லதா மாறும். அந்த சங்கத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அது ஒரு தனி உலகம். அங்க விதவிதமா எத்தனை பூச்செடிகள் இருக்கு தெரியுமா? பார்க்க நந்தவனம் மாதிரியே இருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? கவலைனா என்னன்னே தெரியாது போல. செஸ் விளையாடுறாங்க, கேரம் விளையாடுறாங்க, டென்னிஸ் விளையாடுறாங்க. அத பார்க்க பார்க்க எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கூடிய சீக்கிரம் நானும் அந்த சங்க உறுப்பினர் ஆக போறேன். என் உள் மனசு சொல்லுது, கண்டிப்பா நடக்கும் பாருங்க என்று மிகவும் உற்சாகமாக சொன்னாள் வைதேகி. உன் மனசுப்படியே நடக்கட்டும்.
உன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம் என்றான் கண்ணன். பின் இருவரும் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார்கள். ஆனால் இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. மகளிர் சங்கத்தை பற்றியே வைதேகி நினைத்து கொண்டிருந்தாள். வேறு எந்த வேலைக்கு செல்லலாம், கை நிறைய சம்பாதிக்க என்ன வழி என்று கண்ணன் தீவிர சிந்தனையில் இருந்தான். அதனால் இருவரும் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தார்கள். அத்தியாயம் 2. யார் என்ன செய்தால் என்ன, காலம் அதன் கடமையை செய்து கொண்டே இருக்கும். ஆம், நேரம் ஓடியது. பொழுது விடிந்து விட்டது. காலையில் எழுந்து எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அடுப்பில் சாதத்தை வைத்துவிட்டு பக்கத்து வீட்டிற்கு சென்றாள் வைதேகி. அப்பொழுது வீதி வாசலில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தான் கண்ணன். பக்கத்து வீட்டு பரிமளாவோடு வைதேகி பேசிய அனைத்தும் கண்ணனுக்கு தெளிவாக கேட்டது. பரிமளா, இந்தா, நேத்து உன்கிட்ட வாங்கின அரிசிக்கு பணம் ஓகேவா, இல்ல அரிசியாவே வாங்கிட்டு வந்துடவா? பரவாயில்ல, பணத்தை குடு, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இங்க கடையில வாங்குற அரிசியெல்லாம் பிடிக்காது. எங்க அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையில வாங்குற அரிசி தான் பிடிக்கும். என்ன பண்ண, வசதியாவே வாழ்ந்துட்டேன். இவரை கட்டிக்கிட்ட பிறகுதான் இப்படி இங்க வந்து இந்த ஒண்டி குடுத்தனத்துல கஷ்டப்படுறேன் என்று எப்பொழுதும் போல் பெருமை பேச ஆரம்பித்தாள் பரிமளா. இந்த காம்பவுண்டுக்கு வந்ததிலிருந்து இவள் பெருமையை கேட்டு கேட்டு வைதேகிக்கு காது புளித்து போய்விட்டது. காதிலிருந்து ரத்தம் வராத குறைதான். என்ன செய்வது? ஏதேனும் ஆத்திரம் அவசரம் என்றால் அந்த காம்பவுண்டில் வைதேகிக்கு உதவக்கூடிய ஒரே ஆள் பரிமளாதான். அதனால் பல்லை கடித்து கொண்டு முகத்தில் வலுக்கட்டாயமாக புன்னகையை வரவழைத்து கொண்டு பரிமளாவின் பெருமை புராணத்தை கேட்டுக்கொண்டிருப்பாள் வைதேகி. அன்றும் அப்படித்தான் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இவர்கள் பேசும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டே கண்ணன் பேப்பர் படித்து கொண்டு இருந்தான். அப்பொழுது பேப்பரில் ஒரு விளம்பரத்தை பார்த்ததும் கண்ணனின் கண்கள் அகல விரிந்தது. அவனுக்கு பயங்கர வியப்பாக இருந்தது. அந்த விளம்பரத்தை திரும்ப திரும்ப படித்தான். வேகமாக பேப்பரை எடுத்துக்கொண்டு தலை தெறிக்க வீட்டுக்குள் ஓடி வந்தான். வைதேகி, வைதேகி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான். கண்ணனின் குரல் கேட்டதும் பரிமளாவிடம் வைதேகி சொன்னாள், அவரு கூப்பிடுறாரு, நான் வரேன், அப்புறமா வந்து பேசுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். நல்ல வேலை கூப்பிட்டாரு, இல்லைனா அவ பெருமையை கேட்டு நான் ஒரு வழி ஆயிருப்பேன் என்று நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டே வந்தாள். கையில் பேப்பருடன் மிகவும் சந்தோஷமாக இருந்த கண்ணனை பார்த்து வைதேகி கேட்டாள், என்னங்க பேப்பரும் கையுமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஏதாவது நல்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? எவ்வளவு சம்பளம்? எப்ப இன்டர்வியூ என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். முதல்ல கதவை சாத்து, அப்புறம் உன் கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் என்று கண்ணன் சொன்னதும் வேகமாக வைதேகி கதவை சாத்தி விட்டு வந்தாள். என்னங்க, என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமான விஷயமா? ஆமா, முதல்ல இந்த பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பரத்தை பாரு என்று சொல்லி பேப்பரை நீட்டினான் கண்ணன். அந்த பேப்பரை வாங்கி வைதேகி அந்த விளம்பரத்தை படிக்க ஆரம்பித்தாள். முக்கிய அறிவிப்பு. திருமயம் என்னும் ஊரின் பஞ்சாயத்து பிரசிடண்டாக இருந்த கேசவனின் மகன் சண்முகநாதன் அறிவிப்பது என்னவென்றால், ஏதோ என் போதாத காலம். அதனால் எனக்கு 19 வயசு இருக்கும் பொழுது கோபித்து கொண்டு நான் வீட்டை விட்டு ஓடிவிட்டேன். பல வருடங்கள் பல ஊர்களில் பல நாடுகளில் வேலை பார்த்து கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து விட்டேன். இப்பொழுது மீண்டும் என் பிறந்த ஊருக்கு வரவேண்டும் என்று ஆசைப்பட்டதால் நான் தமிழகம் வந்துவிட்டேன். சென்னையில் சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி கொண்டு குடியேறிவிட்டேன். எனக்கு ஒரு அக்கா, அவள் பெயர் தெய்வானை. அவளை மகிழ்வாகனம் என்பவருக்கு என் பெற்றோர் திருமணம் செய்து வைத்தார்கள். அதுவரைக்கும் எனக்கு தெரியும். அதன் பிறகு அவளுக்கு எத்தனை குழந்தைகள் என்று எனக்கு தெரியாது. என் பெற்றோர்கள், என் அக்கா, அவள் குடும்பத்தினர் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை என் பெற்றோரோ அல்லது என் அக்கா குடும்பத்தினரோ அல்லது என் அக்கா பிள்ளைகள் யாராவது இருந்தால் உரிய ஆதாரத்தோடு என்னை கீழ்கண்ட முகவரிக்கு வந்து சந்திக்கவும், மற்றவை நேரில். இப்படிக்கு சண்முகநாதன் என்று அந்த பத்திரிகையில் விளம்பரம் வந்திருந்தது. அந்த விளம்பரத்திற்கு கீழ் சண்முகநாதனின் முகவரி இருந்தது. இதை படித்ததும் வைதேகிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. துள்ளி குதித்தாள். கண்ணன் கையை பிடித்து சுத்த ஆரம்பித்தாள். சிரித்தாள். என்ன பேசுவது என்ன பண்ணுவது என்று சந்தோஷத்தில் அவளுக்கு தலைகால் புரியவில்லை. பின் கண்ணன் சத்தமில்லாமல் அமைதியாக சொன்னான்,
மெதுவா மெதுவா, யாருக்காவது கேட்டுற போகுது என்று கண்ணன் சொன்ன பிறகுதான் வைதேகி கொஞ்சம் அமைதியானாள். அவளுக்கு மூச்சு வாங்கியது. நிதானத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாள். பின் பேச ஆரம்பித்தாள். இவரு எங்க மாமாதான். எங்க தாத்தா பேர் தான் கேசவன். எங்க அப்பா அம்மா பேரு போட்டிருக்கு. என்னால நம்பவே முடியல. ஓடிப்போன மாமா இப்படி பணக்கார மாமாவா திரும்பி வருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. குடுக்கற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு குடுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. எனக்கும் தான் வைதேகி. திருமயம்னு பார்த்ததும் உங்க ஊர் ஆச்சேன்னு விளம்பரத்தை படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு உங்க தாத்தா பேரு ஞாபகம் இல்ல. உங்க அம்மா அப்பா பேரை பார்த்ததும் தான் உங்க மாமா சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டாருன்னு நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் உடனே உன்கிட்ட விளம்பரத்தை காட்ட வந்தேன். சமத்து. நான் கூட டெய்லி டீ கடையில ஓசி பேப்பர் வாங்கி படிச்சு என்ன சாதிக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஆனா சாதிச்சிட்டீங்க. ஏய், என்ன பார்த்து ஓசி பேப்பர்னு சொல்லாத. சரி சரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இன்னைக்கே நாம இந்த பேப்பரையும் எங்க அம்மா அப்பா போட்டோ, எங்க தாத்தா பாட்டி போட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம கிளம்புவோம். வேலைக்கு லீவ் சொல்லிருங்க. முதல்ல நாம போய் எங்க மாமாவை பார்த்துட்டு வந்துடலாம். சரி சரி, நான் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். நீ சீக்கிரம் ரெடியாகு. இதோ 5 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு வைதேகி உள்ளே சென்றாள். கண்ணன் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிவிட்டு குளிக்க சென்றான். வைதேகி வேகமாக சமையல் வேலைகளை பார்த்தாள். அத்தியாயம் 3. ஒரு பங்களா போல் இருக்கும் பெரிய வீட்டில் சாமி பாடல் ஒலித்து கொண்டு இருந்தது. அதுதான் சண்முகநாதனின் வீடு. சண்முகநாதன் தோட்டத்தில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டு இருந்தார். அவரின் மனைவி வள்ளி பூஜை அறையில் சாமி படங்களுக்கு சாம்பிராணி காட்டிக் கொண்டு இருந்தாள். சமையல் அறையில் வேலைக்காரி மங்களமும் வேலைக்காரன் கணேசனும் மும்மரமாக சமையல் வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். தோட்டக்காரன் கருப்பையா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு இருந்தான். அப்பொழுது ஒரு குடும்பம் அங்கு வந்தது. கணவன், மனைவி, 2 குழந்தைகள். வாட்ச்மேன் கைலாசமிடம் வீட்டின் உள்ளே கைகாட்டி ஏதோ மும்மரமாக பரபரப்பாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதை பார்த்த சண்முகநாதன் வாட்ச்மேன் கைலாசத்தை பார்த்து கேட்டார். கைலாசம், யாரது? சார், உங்க அக்கா பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்படியா? உள்ள வர சொல்லு என்று சண்முகநாதன் சொன்னதும் அந்த குடும்பம் உள்ளே வந்தது. அந்த குடும்பத் தலைவன் சண்முகநாதனை பார்த்து சித்தப்பா என்று சொன்னதும் சண்முகநாதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனை பார்த்து கேட்டார். சித்தப்பாவா? யாருப்பா நீ? என் பேரு மகேஷ். என் பொண்டாட்டி. தப்பு தப்பு, உங்க அக்கா மக பேரு கல்யாணி. என் பொண்டாட்டிக்கு நீங்க மாமானா எனக்கு நீங்க சித்தப்பா தானே, அதான் உங்கள சித்தப்பான்னு கூப்பிட்டேன். ஓ, அப்படி சொல்றியா? கரெக்ட் தான். உன் பொண்டாட்டிக்கு மாமானா உனக்கு சித்தப்பாதான். குட் குட், வாங்க வாங்க, உள்ள போகலாம் என்று சொல்லிக்கொண்டே சண்முகநாதன் முன்னால் நடந்தார். அவர் பின்னாலேயே மகேஷ் குடும்பம் நடந்தது. வள்ளி, வள்ளி, இங்க வா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு என்று சொல்லிக்கொண்டே சோஃபாவில் உட்கார்ந்தார் சண்முகநாதன். மகேஷ் குடும்பத்தை பக்கத்தில் இருந்த சோஃபாவில் உட்கார சொன்னார். அவர்களும் உட்கார்ந்தார்கள். வள்ளி பூஜை அறையிலிருந்து வந்தாள். மகாலட்சுமி போல் இருந்தாள். பார்த்தாலே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்று தோன்றும். அப்படி ஒரு மங்களகரமான முகம். வள்ளி வந்ததும் மகேஷ் குடும்பம் எழுந்து வணக்கம் சொன்னார்கள். அவர்களை சண்முகநாதன் வள்ளிக்கு அறிமுகப்படுத்துவதற்குள் மகேஷ் கேட்டான். சித்தப்பா, இவங்க உங்க பொண்ணா? என்ன படிக்கிறாங்க என்று மகேஷ் கேட்டதும் வள்ளி வெட்கப்பட்டாள். அடிச்சாண்டா முதல் பால்லையே 6 என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சண்முகநாதன் மகேஷை பார்த்து சொன்னார். என் சம்சாரம்பா. ஓ, சித்தி. இவ்வளவு இளமையான அழகான ஒரு சித்திய நான் பார்த்ததே இல்ல. இப்போ பாத்திட்டியா? சந்தோஷமா? சந்தோஷம் சித்தப்பா. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றான் மகேஷ். வள்ளி சண்முகநாதனை பார்த்து கேட்டாள். ஏங்க, யாருங்க இவங்க? என் அக்கா மகளும் அவ புருஷனும் அவ குழந்தைகளும் நாம பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தோம்ல, அத பார்த்துட்டு வந்திருக்காங்க என்று சண்முகம் சொன்னதும் வள்ளி அவரை சந்தேகமாக பார்த்தாள். சண்முகநாதன் கண்களால் சைகை காட்டினார். வள்ளி புரிந்து கொண்டாள். மனதிற்குள் சிரித்துக்கொண்டு பேசாமல் அமைதியாக இருந்தாள். மகேஷ் குடும்பத்து ஆட்கள் சமையல் அறையையும் டைனிங் டேபிளையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களின் நடவடிக்கைகளை சண்முகநாதனும் வள்ளியும் கவனித்தார்கள். பிறகு மகேஷ் குடும்பத்தை பார்த்து சண்முகநாதன் சொன்னார்.
முதல்ல போய் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்று சண்முகநாதன் சொன்னதும் மகேஷும் கல்யாணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். பின் கல்யாணி சொன்னாள், உங்களை பார்த்ததே போதுமாமா, சாப்பாடெல்லாம் வேண்டாம், நாங்க சாப்பிட்டுதான் வந்தோம். பரவாயில்லம்மா, முதல் முறையா மாமா வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிடாம போனா எப்படி, போய் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு வேலைக்காரன் கணேசனை கூப்பிட்டு சண்முகநாதன் சொன்னார், கணேசா, இவங்கள நல்லா கவனி. சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு மகேஷ் குடும்பத்தை சாப்பிட அழைத்து சென்றான் கணேசன். அவர்கள் டைனிங் ஹாலுக்கு சென்றதும் சண்முகநாதனும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். அப்பொழுது அங்கு ஒரு கணவனும் மனைவியும் வந்தார்கள். யாரு நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று வள்ளி கேட்டாள். என் பேரு வசந்தி, இவர் என் வீட்டுக்காரரு, பேரு ராமு, சண்முகநாதன் சித்தப்பாவோட அக்கா மகன் என்றாள். சண்முகநாதனும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் சண்முகநாதன் சொன்னார், ஓ, என் அக்கா மகனா, வாப்பா, வாங்கம்மா, உட்காருங்க என்று சண்முகநாதன் சொன்னதும் வசந்தி குடும்பம் வேகமாக சோஃபாவில் வந்து உட்கார்ந்தார்கள். வீட்டை நன்றாக சுத்தி நோட்டம் விட்டார்கள். அவர்களின் நடவடிக்கைகளை சண்முகநாதனும் வள்ளியும் கவனித்தார்கள். பின் வள்ளி சொன்னாள், முதல்ல தோட்டத்தை சுத்தி பாருங்க, வீட்டை சுத்தி பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிடலாம், அப்புறமா நாம பேசலாம் என்று வள்ளி சொன்னதும் வசந்தி குடும்பத்து ஆட்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. தோட்டக்காரன் கருப்பையாவை கூப்பிட்டு வள்ளி சொன்னாள், கருப்பையா, இவங்களுக்கு நம்ம தோட்டத்தை சுத்தி காட்டு என்றாள். கருப்பையா அங்கு வந்து வசந்தி குடும்பத்தை தோட்டத்துக்கு அழைத்து சென்றான். சண்முகநாதனும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் சிரித்துக்கொண்டே சண்முகநாதன் சொன்னார், உன் பார்வைக்கு அர்த்தம் புரியுது, பணம் பத்தும் செய்யும்னு சும்மாவா சொன்னாங்க, இப்ப பாரு வேடிக்கைய என்று சொல்லிவிட்டு போனில் ரகசியமாக பேசிவிட்டு வந்தார். அத்தியாயம் 4. சிறிது நேரத்தில் சாப்பிட்டுவிட்டு மகேஷ் குடும்பத்தார்கள் வந்தார்கள். தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு வசந்தி குடும்பத்தார்கள் வந்தார்கள். மகேஷ் குடும்பமும் வசந்தி குடும்பமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யார் இவங்க, நம்மள மாதிரியே அக்கா மகன் அப்படி இப்படின்னு பொய் சொல்லி பணத்தை ஆட்டைய போட வந்திருப்பாங்களோ, நமக்கே என்ன கிடைக்கும்னு தெரியல, இதுல போட்டி வேறையா, விளங்கிரும் என்று இரு குடும்பத்தாரும் மனதிற்குள் நினைத்து கொண்டு திருத்திருவென்று முழித்து கொண்டு இருந்தார்கள். அவர்களின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட சண்முகநாதன் அவர்களை பார்த்து கேட்டார், என்னாச்சு, ஏன் இப்படி ஒருத்தர ஒருத்தர் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இல்ல சித்தப்பா, இது யாரு என்று கேட்டான் மகேஷ். என்ன மகேஷ், உன் மச்சான உனக்கு தெரியாதா? இவர்தான் என் அக்கா மகன், உன் பொண்டாட்டியோட அண்ணே ராமு. என் பொண்டாட்டிக்கு அண்ணனா? அப்படியெல்லாம் யாருமே இல்ல, இவங்க நல்லா பொய் சொல்லி உங்களை ஏமாத்த பாக்குறாங்க என்றான் மகேஷ். யாரு ஏமாத்த பாக்குறா? சண்முகம் சித்தப்பாவோட ஒரே அக்கா மகன் என் புருஷன் ராமுதான், அவருக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. தங்கச்சின்னு பொய் சொல்லிக்கிட்டு என் சித்தப்பாவோட சொத்தை ஆட்டைய போட வந்திருக்கீங்களா? யாரு ஆட்டைய போட வந்திருக்கா? தெய்வான அத்தைக்கு என் பொண்டாட்டி மட்டும்தான் மகனே கிடையாது. மகனு பொய் சொல்லிக்கிட்டு வந்து என் சித்தப்பாவையும் சித்தியையும் ஏமாத்த பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? வார்த்தையை அளந்து பேசுங்க. யாரு ஏமாத்த பாக்குறாங்க, நீங்களா இல்ல நாங்களா? கைகால் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிட்டா என்ன, இப்படி அடுத்தவங்க சொத்துக்கு அலையறீங்களே, வெக்கமா இல்ல? ஹலோ, வார்த்தையை அளந்து பேசுமா. இந்த டைலாக்கெல்லாம் உங்களை பார்த்து நாங்க சொல்லணும். மிஸ்டர், என்ன ஓவரா பேசுறீங்க? என் புருஷன் அவர் மாமாவுக்காக என்ன வேணாலும் செய்வாரு, உங்க பொண்டாட்டியால முடியுமா? ஹலோ மேடம், நீங்க வாயால தான் சொல்லுவீங்க, என் பொண்டாட்டி செஞ்சே காட்டுவா. மாமா மேல அவ உயிரே வச்சிருக்கா. சண்முகம் சித்தப்பாவை நினைச்சு எங்க அத்தை அழுக இருக்கே, அது எங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி நீலி கண்ணீர் வடித்தான் மகேஷ். நானும் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு புழுகுனி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இவரோட பாட்டி வார்த்தைக்கு வார்த்தை என் மகன் சண்முகம் எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ, அவன் பிள்ளைக எப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. மகனை பார்க்க முடியாத ஏக்கத்துல உயிரை விட்டுட்டாங்க என்று வசந்தி சொல்ல மகேஷ் பதிலுக்கு பேச கடைசியில் பேச்சுவார்த்தை முற்றி சண்டை பெரிதாகிவிடும் போல் இருந்தது. உடனே சண்முகநாதன் வேகமாக எழுந்தார். நிறுத்துங்க என்று சத்தமாக சொன்னார். பின் தொண்டையை செருமிக் கொண்டு கேட்டார், என்ன கல்யாணி, ராமு, நீங்க 2 பேரும் எதுவும் பேச மாட்டீங்க? நீங்க 2 பேரும் உண்மையிலேயே என் அக்கா பசங்க தானே?
அண்ணன் தங்கச்சி தானே, எங்க ஆதாரத்தை காட்டுங்க என்று கேட்டார். மாமா, அது என்று ராமுவும் கல்யாணியும் இழுத்தார்கள். அப்பொழுது அங்கு ஒரு ஆள் வந்தார். கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கொண்டு பார்க்க பெரிய தொழிலதிபர் போல் இருந்தார். வாங்க சுந்தராஜன், உட்காருங்க என்றார் சண்முகநாதன். நான் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, நான் கொடுத்த கடனை திருப்பி வாங்க வந்தேன். அதுக்கென்ன, கொடுத்துட்டா போச்சு. இதோ இவங்க என் அக்கா பசங்க. அவன் பெரியவன் ராமு, அவன் பொண்டாட்டி வசந்தி, இவ சின்னவ பேரு கல்யாணி, அவ புருஷன் மகேஷ். எல்லாரும் என் மேல உயிரே வச்சிருக்காங்க. எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. கண்டிப்பா என் கடனை அடைச்சிருவாங்க. என் அக்கா பசங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்றார் சண்முகநாதன். உடனே சுந்தராஜன் சொன்னார், அப்படியா, குட் குட், ஓகே. யார் யாரு எவ்வளவு பணம் தரப்போறீங்க என்று மகேஷ் குடும்பத்தையும் வசந்தி குடும்பத்தையும் பார்த்து சுந்தராஜன் கேட்டார். மகேஷ் குடும்பமும் வசந்தி குடும்பமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் மகேஷ் கேட்டான், சார் என்ன சொல்றீங்க, எங்களுக்கு புரியல என்று தயங்கியபடியே கேட்டான் மகேஷ். ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சண்முகம் என்கிட்ட 1 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. நீங்க யார் யாரு எவ்வளவு பணம் தர போறீங்க? ராமு, நீதான் பெரிய பையன், ஒரு 70 லட்சம் தரியா என்று சுந்தரராஜன் ராமுவை பார்த்து கேட்டதும், 70 லட்சமா என்று கேட்டுக்கொண்டே வசந்தி மயங்கி கீழே விழுகப் போனாள். அவளை ராமு தாங்கி பிடித்தான். வேலைக்காரி மங்களம் வசந்திக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். நேரம் ஆக ஆக வசந்தி நிதானத்திற்கு வந்தாள். பின் சுந்தரராஜனை பார்த்து சொன்னாள், சார், இவர் யாருனே எங்களுக்கு தெரியாது. புதுசா தொழிலதிபர் ஒருத்தர் வந்திருக்காரே, ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்க வந்தோம். இவரே இவ்வளவு பெரிய கடன்காரரா இருந்தா எங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பாரு? நாங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோம், மன்னிச்சிருங்க. நாங்க கிளம்புறோம். அப்புறம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். இப்படி முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட டக்குன்னு 70 லட்சம் தாங்கன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு இரும்பு இதயம், நான் தாங்கிக்கிட்டேன். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அதிர்ச்சியில ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்க என்று சொல்லிவிட்டு புருஷன் ராமுவை அழைத்து கொண்டு திரும்பி பார்க்காமல் வேகமாக நடந்தாள் வசந்தி. அவள் போவதை பார்த்து கொண்டே இருந்த சண்முகநாதனும் வள்ளியும் மகேஷை பார்த்தார்கள். சுந்தரராஜன் மகேஷை பார்த்து கேட்டார், என்ன மிஸ்டர் மகேஷ், 1 கோடி ரூபாய் பணத்தை என்று சுந்தரராஜன் முழுவதும் கேட்டு முடிப்பதற்குள் வேகமாக மகேஷ் குறுக்கிட்டு சொன்னான், சார், தயவு செஞ்சு கேட்றாதீங்க. எனக்கு இருக்கிறது லிட்டில் ஹார்ட். இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை அதால தாங்க முடியாது. நாங்களும் இவருக்கு கடன் கொடுத்துருக்கோம், அதை கேட்கத்தான் வந்தோம். இவரு ஊரை ஏமாத்துற ஆசாமி, போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பணத்தை வாங்கிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு குடும்பத்தை அழைத்து கொண்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக வெளியேறினான் மகேஷ். எல்லோரும் போன பிறகு சண்முகநாதன், வள்ளி, சுந்தரராஜன் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். வேலைக்காரர்களும் சிரித்தார்கள். சண்முகநாதன் பெருமூச்சு விட்டு கொண்டே சொன்னார், பணம் இருந்தா ஹவ் ஆர் யூ, பணம் இல்லைனா ஹூ ஆர் யூ என்றார். உண்மைதான் சார், நான் போய் என் வேஷத்தை கலைக்கவா என்று கேட்டார் சுந்தரராஜன். ஓ, தாராளமா, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு சாப்பிடவா என்றார் சண்முகநாதன். சுந்தரராஜன் எழுந்து உள்ளே சென்றார். சுந்தரராஜன் வேற யாரும் இல்லை, சண்முகநாதனின் பிஏ. பின் வள்ளியை பார்த்து சண்முகநாதன் கேட்டார், உனக்கு இதுல ஏதாவது வருத்தமா? சேச்ச, இல்லைங்க. நமக்கு பிள்ளையா குட்டியா உங்க பக்கமும் சொந்தம் இல்ல, என் பக்கமும் சொந்தம் இல்ல. நம்ம வீட்டுக்குன்னு இது வரைக்கும் எந்த விருந்தாளியும் வந்ததில்ல. நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க இவங்கள தவிர இந்த வீட்ல வேற யாரும் சாப்பிட்டதே இல்ல. உங்க அக்காவையும் அக்கா பசங்களையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். தினமும் முடியாட்டி கூட பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு தரமாவது உங்க அக்கா பசங்க அவங்க பசங்கன்னு எல்லாரு கூடவும் ஒன்னா உட்கார்ந்து நாம சாப்பிடணும். அது ஒண்ணுதான் எனக்கு ஆசை. இப்போ இந்த விளம்பரத்தை சாக்கா வச்சு தினமும் நம்ம வீட்டுக்கு ஆட்கள் வரதும் சாப்பிடுறதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று சொன்ன வள்ளியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவளின் ஏக்கத்தை சண்முகநாதன் புரிந்து கொண்டார். அவளை பெருமையாக பார்த்தார். அத்தியாயம் 5. மகேஷ் குடும்பமும்
வசந்தி குடும்பமும் சென்ற பிறகு மக்களை நினைத்தும் பணத்திற்கு அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தை நினைத்தும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள் சண்முகநாதனும் வள்ளியும். பின் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு பால்கனியில் உட்கார்ந்து பழைய சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தார் சண்முகநாதன். என்னென்ன செடிகளுக்கு என்னென்ன உரம் போட வேண்டும் என்று கருப்பையாவுடன் வள்ளி தோட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு வைதேகியும் கண்ணனும் வந்தார்கள். வாட்ச்மேன் கைலாசம் அவர்களை உள்ளே விடவில்லை. அன்று வைதேகி அவள் அம்மா தெய்வானையின் புடவையை கட்டிக்கொண்டு வந்திருந்தாள். அந்த புடவையை கட்டும் பொழுதெல்லாம் இந்த புடவை சண்முகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவள் அம்மா தெய்வானை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அந்த புடவையைத்தான் வைதேகி இன்று கட்டியிருந்தாள். மாடியில் பால்கனியில் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கொண்டிருந்த சண்முகநாதன் தற்செயலாக திரும்பி பார்த்தார். ஒரு நிமிஷம் அவரின் அக்கா தெய்வானையே நேரில் வந்தது போல் ஒரு உணர்வு. உடனே கீழே வந்தார். வைதேகியை பார்த்து மெய் மறந்து நின்றார். சண்முகநாதனை பார்த்ததும் வைதேகி சொன்னாள், சார், என் பேரு வைதேகி. சண்முகநாதன் சாரை பார்க்கணும். அவரோட அக்கா தெய்வானையோட பொண்ணுனா என்று வைதேகி சொன்னதும் சண்முகநாதன் கண்களில் இருந்து அவரையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னார், வாமா, நான் தான் சண்முகநாதன், உள்ள வாங்க என்றார். வைதேகியும் கண்ணனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் சண்முகநாதன் முன்னால் நடக்க அவர் பின்னால் கண்ணனும் வைதேகியும் நடந்தார்கள். வள்ளியை கூப்பிட்டு வைதேகியையும் கண்ணனையும் அறிமுகப்படுத்தினார் சண்முகநாதன். சண்முகநாதனின் கண்கள் கலங்கியிருப்பதை பார்த்ததும் வள்ளி புரிந்து கொண்டாள். வந்திருப்பது தனது நாத்தனார் பெண்தான் என்று. வாமா, உட்காருமா, வாங்க தம்பி, 2 பேரும் என்ன சாப்பிட்றீங்க என்று அன்பாக உபசரித்தாள். சண்முகநாதன் வைதேகியை பார்த்து சொன்னார், இவ என் மனைவி, பேரு வள்ளி. ஓ அத்தை, 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்லி வைதேகியும் கண்ணனும் சண்முகநாதன் வள்ளி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். சண்முகநாதன் வள்ளி கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. சந்தோஷத்தில் அவர்களுக்கு பேச்சே வரவில்லை. தம்பதிகளை மனதார ஆசீர்வாதம் செய்தார்கள். அதன் பிறகு வைதேகி கொண்டு வந்திருந்த தாத்தா பாட்டியின் புகைப்படங்கள், அவள் அம்மா அப்பாவின் புகைப்படங்கள் என்று அனைத்தையும் காட்டினாள். பின் சண்முகநாதனை பார்த்து சொன்னாள், மாமா, எனக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கும் என்ன தெரியாது. அதான் இந்த போட்டோலாம் எடுத்துட்டு வந்தேன். இந்த சேலையை கட்டும் போதெல்லாம் அம்மா உங்களை சொல்லாம இருக்க மாட்டாங்க. இந்த சேலையும் கலரும் என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க அப்பா மீசை வளர்க்க மாட்டாராம். ஒரு நாள் பசங்களோட பெட்டு கட்டிக்கிட்டு எங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அடுப்பு கரியால அவருக்கு மீசை வரைஞ்சு விட்டுட்டீங்களாம். எந்திரிச்சு பார்த்த எங்க அப்பா பயங்கர டென்ஷன் ஆகி மச்சான்னு கூட பார்க்காம உங்களை அடிச்சிட்டாராம். அப்போ நீங்க காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களாம். தாத்தாவும் மாப்பிள்ளைன்னு எங்க அப்பாவுக்கு ஆதரவா பேசினாராம். அதனால கோச்சுக்கிட்டு நீங்க வீட்டை விட்டு போயிட்டீங்களாம். பாட்டி சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்பா கூட அடிக்கடி உங்களை சொல்லி வருத்தப்படுவாரு. உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா அவரை மன்னிக்க சொல்லி சொன்னாரு மாமா என்று வைதேகி சொன்னதும் சண்முகநாதனின் கண்கள் கலங்கி விட்டது. பின் சொன்னார், நீ இந்த ஆதாரெல்லாம் கொடுக்காட்டியும் நீதான் என் அக்கா மகன்னு நான் நம்பியிருப்பேன். அப்படியே எங்க அக்காவே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்க அப்பா இல்லையா, உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் என்று சண்முகம் கேட்டதும் வைதேகி அவள் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். வைதேகி கதையை கேட்ட பிறகு சண்முகநாதனும் வள்ளியும் வருத்தப்பட்டார்கள். தனது குடும்பத்தை நினைத்து சண்முகநாதன் அழுதார். கடைசி காலத்தில் அவர்கள் முகத்தை கூட பார்க்க முடியவில்லையே என்று நினைத்து கண்ணீர் வடித்தார். அவர்களிடத்தில் சில நேரங்களுக்கு அமைதி குடிகொண்டிருந்தது. நேரம் ஆக ஆக இயல்பு நிலைக்கு திரும்பினார்கள். பிறகென்ன, பிரிந்தவர்கள் கூடினால் பேசுவதற்கு பஞ்சமா என்ன? எல்லோரும் நேரம் போவதே தெரியாமல் மணிக்கணக்காக பேசினார்கள். பின் சாப்பிட்டார்கள். கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்று சும்மாவா சொன்னார்கள்? ஆம், வைதேகியின் வாழ்க்கையில் மகாலட்சுமியின் அருட்பார்வை பதிந்து விட்டது. மிகச்சிறந்த ஒரு நல்ல வீட்டில் வைதேகி குடும்பத்தை சண்முகநாதன் குடி வைத்தார். தங்க நகையும் வைர நகையும் கிலோ கணக்கில் வாங்கி கொடுத்தார். பட்டுச்சேலை, சொந்தமாக கார், வேலைக்கு ஆட்கள், கண்ணனுக்கு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க போன குசேலனின் வாழ்க்கை எப்படி ஒரே நாளில் மாறியதோ அப்படி ஒரே நாளில்
கண்ணன் வைதேகியின் வாழ்க்கை மாறிவிட்டது. பிறகென்ன, வைதேகியும் கண்ணனும் சந்தோஷ கடலில் தத்தளித்தார்கள். வைதேகி சங்கீதம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். மகளிர் சங்கத்தில் அவள் ஆசைப்பட்டபடி உறுப்பினரானாள். சாதாரண வைதேகி இன்று வைதேகி மேடமாகிவிட்டாள். வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்முகநாதன் வீட்டிற்கு வைதேகியும் கண்ணனும் சென்று விடுவார்கள். நேரம் போவதே தெரியாமல் மணிக்கணக்காக பேசிக்கொண்டு இருந்துவிட்டு இரவுதான் வீட்டிற்கு திரும்புவார்கள். அத்தியாயம் 6. நாட்கள் ஓடியது. வைதேகி கண்ணன் வாழ்க்கையை பார்த்து ஊரே வியந்தது. வைதேகியின் நல்ல நேரமோ இல்லை கண்ணனின் கெட்ட நேரமோ தெரியவில்லை. மாமா சண்முகநாதன் அவரின் சொத்தில் ஒரு பாதியை வைதேகி பேரில் எழுதி வைத்துவிட்டார். வைதேகியை கையிலேயே பிடிக்க முடியவில்லை. பல பேர் பொறாமைப்பட்டார்கள். ஒரு சில பேர் வாழ்த்தும் சொன்னார்கள். பணம் காசு வந்ததும் வைதேகியின் குணமும் மாறியது. வீட்டில் புதிய சட்டங்களை போட ஆரம்பித்தாள். உதாரணத்திற்கு, சாப்பிடும் பொழுது டைனிங் டேபிளில்தான் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். மடியில் துண்டு விரித்து கொள்ள வேண்டும். கையால் சாப்பிடக்கூடாது. ஸ்பூனில்தான் சாப்பிட வேண்டும். பழைய வசதி குறைவான நண்பர்களோடு பழகக்கூடாது. பணக்காரங்களோடுதான் பழக வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எதுவுமே கண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அந்த 5-6 குடித்தனம் உள்ள வீட்டிலிருந்த வைதேகியா இது என்று சந்தேகப்படும் அளவிற்கு நடை, உடை, பாவனை, பேச்சு, பழக்க வழக்கம் என்று எல்லாவற்றிலும் வைதேகி மாறிவிட்டாள். ஒரு காஃபி சாப்பிட வேண்டும் என்றால் கூட 5 ஸ்டார் ஓட்டலை தேர்ந்தெடுத்தாள். இப்படி வெட்டி பந்தா செய்வது, வீணாக ஆடம்பர செலவு செய்வது, இது எதுவுமே கண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எவ்வளவோ புத்திமதி சொன்னான். ஆனால் வைதேகி கேட்கவில்லை. இதனால் தம்பதிகளுக்கு இடையில் நெருக்கம் குறைந்து கொண்டே வந்தது. முன்பெல்லாம் கண்ணன் ஆபீஸிலிருந்து வர தாமதமானால் வைதேகி துடித்து போய்விடுவாள். ஆனால் இப்பொழுது அவனை கண்டுகொள்வதே இல்லை. எந்நேரமும் மகளிர் சங்கம்தான். எல்லோரும் தன்னை பாராட்ட வேண்டும், பணத்தால் எதையும் விலைக்கு வாங்கிவிட முடியும் என்ற ஆணவத்தோடு நடந்து கொண்டாள். அந்த சின்ன காம்பவுண்டு வீட்டில் அவர்களுக்குள் இருந்த அந்யோன்யம் இப்பொழுது இல்லை. கண்ணனை விட்டு வைதேகி மனதளவில் வெகு தூரம் சென்று கொண்டிருந்தாள். வைதேகியும் கண்ணனும் இப்பொழுதெல்லாம் சரியாக பேசிக்கொள்வது கூட இல்லை. காலங்கள் ஓடியது. ஒரு நாள் கண்ணனின் தங்கை விமலாவிடம் இருந்து கண்ணனுக்கு போன் வந்தது. சொல்லு விமலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னா. நீ எப்படி இருக்கண்ணா? நான் நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? நல்லா இருக்காரண்ணா. அண்ணி எப்படி இருக்காங்க? உங்க அண்ணியா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா. என்னன்னா ஒரு மாதிரி பேசுற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. அதை விடு. என்ன விஷயம்? அவசியம் இல்லாம நீ போன் பண்ண மாட்டியே. ஆமாண்ணே, ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லுமா, நீங்க மாமாவாக போறீங்க என்று விமலா சொன்னதும் கண்ணன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. பேச வார்த்தை வராமல் சந்தோஷத்தில் தத்தளித்தான். ரொம்ப சந்தோஷம் விமலா. அப்பா அம்மா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அதுக்குத்தான் நீயும் அண்ணியும் இருக்கீங்களே. அப்புறம் என்னன்னா எனக்கு கவலை. அண்ணி இருக்காங்களாண்ணா? போனை குடுண்ணா. இந்த சந்தோஷமான விஷயத்த நானே அண்ணிக்கிட்ட சொல்றேன் என்று விமலா சொன்னதும் கண்ணனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மகளிர் சங்கம், பேர், புகழ், பணம், இதுதான் வைதேகியின் உயிர் மூச்சு. கட்டிய கணவனையே அவள் கவனிப்பதில்லை. இதில் அவனின் தங்கையை எப்படி கவனிப்பாள்? வைதேகியை பற்றி வாயும் வயிறுமாக இருக்கும் விமலாவிடம் சொல்லி ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு கண்ணன் சமாளிக்க ஆரம்பித்தான். அண்ணி வீட்ல இல்ல, கோவிலுக்கு போயிருக்கா. சரிண்ணா, சீக்கிரம் நீங்க 2 பேரும் எனக்கு மருமகனையோ மருமகளையோ பெத்து கொடுங்க. விஷயத்த அண்ணிக்கிட்ட சொல்லிருண்ணா. சரிம்மா. அப்புறம் அண்ணே, ஒரு சின்ன உதவி. சொல்லுமா. கண்டிப்பா செய்றேன். இதுக்கு போய் உதவி அது இதுன்னு பேசிக்கிட்டு. ஒன்னும் இல்லண்ணா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரியாண்ணா? கண்டிப்பாம்மா. நாளைக்கு காலையில நான் உங்க வீட்ல இருப்பேன். அதுக்கப்புறம்தான் ஆபீஸ் போவேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வரும்போது அண்ணியையும் கூட்டிட்டு வாண்ணா. முயற்சி பண்றேம்மா. உங்க அண்ணி வருவாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கண்டிப்பா வருவேன். சரிண்ணா, நீ வந்துரு. நான் போனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விமலா போனை வைத்தாள். விமலா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்ததும் கண்ணனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. நேரே பூஜை அறைக்கு சென்றான். அங்கிருந்த அவன் அம்மா அப்பா புகைப்படத்திற்கு முன்னால் போய் நின்று மனதார வேண்டிக் கொண்டான்.
அவனையும் அறியாமல் அவன் கண்கள் கண்ணீரை உதிர்த்தது. அதன் பிறகு விமலாவிற்கு என்னவெல்லாம் வாங்க வேண்டும் என்று லிஸ்ட் போட்டான். பின் கடைக்கு சென்று அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்தான். இரவு வெகு நேரம் கழித்துதான் வைதேகி வீட்டிற்கு வந்தாள். விமலா கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை சொல்ல கண்ணன் ஆவலாக இருந்தான். வைதேகி வந்ததும் கண்ணன் பேச ஆரம்பித்தான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாரிங்க, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நாளைக்கு சங்கத்துல நிறைய வேலை இருக்கு. காலையில 9 மணிக்கெல்லாம் நான் சங்கத்துல இருக்கணும். அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு வைதேகி படுத்து விட்டாள். கண்ணன் முகம் வாடி போய்விட்டது. ஏமாற்றத்தோடு தூங்கி விட்டான். மறுநாள் காலையில் கண்ணன் சீக்கிரமாக எழுந்து குளித்துவிட்டு வந்தான். வைதேகி இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. தூங்கிக் கொண்டு இருந்தாள். அதனால் அவளை தொந்தரவு செய்ய விருப்பமில்லாமல் மெதுவாக விமலாவிற்கு வாங்கிய பொருட்களை எடுத்துக்கொண்டு கண்ணன் வெளியில் வந்தான். டிரைவர் அப்பொழுதுதான் வேலைக்கு வந்தான். கண்ணனை பார்த்து கேட்டான். குட் மார்னிங் சார். நல்ல வேலை, நீங்க கிளம்புறதுக்குள்ள நான் வந்துட்டேன். நீங்க வெளியில போகணுமா சார்? காரை எடுக்கட்டுமா சார் என்று டிரைவர் கேட்டதும் கண்ணனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. காரில் போனால் சீக்கிரமாக சென்று சீக்கிரமாக திரும்பி வந்துவிடலாம். சரியான நேரத்துக்கு வேலைக்கு போய்விடலாம். ஆனால் வைதேகிக்கு கார் தேவைப்பட்டால் அவள்தான் நேற்று இரவே சொன்னாளே, காலையில் 9 மணிக்கு சங்கத்தில் இருக்க வேண்டும் என்று. அப்படியென்றால் இப்பொழுது அவளுக்கு கார் தேவைப்படாது. பிறகு என்ன தயக்கம்? நாம் காரில் சென்று தங்கை விமலாவை பார்த்துவிட்டு 9 மணிக்குள் வந்துவிடலாம் என்று முடிவெடுத்து டிரைவரிடம் சரி என்றான். காரின் பின் சீட்டில் விமலாவிற்கு வாங்கிய பொருட்களை வைத்துவிட்டு டிரைவர் பக்கத்தில் கண்ணன் உட்கார்ந்து கொண்டான். தங்கை விமலா வீட்டிற்கு செல்லும் வழியை டிரைவரிடம் சொன்னான். மனதிற்குள் சந்தோஷ அலை அடித்தது. உள்ளத்தில் இருக்கும் சந்தோஷம் அவன் முகத்தில் தெரிந்தது. அவன் மனம் ரெக்கை கட்டி பறந்தது. அவனின் மன வேகத்திற்கு முன்னால் காரின் வேகம் சற்று குறைவுதான். கார் விமலா வீட்டு வாசலில் நின்றது. கண்ணனை பார்த்ததும் விமலாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கண்ணனை கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். பின் வாங்கி கொண்டு வந்த பொருட்கள் அனைத்தையும் விமலாவிடம் கொடுத்தான் கண்ணன். விமலா வீட்டில் உள்ளவர்கள் கண்ணனை வரவேற்று உபசரித்தார்கள். நேரம் போவதே தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தான். எதேச்சையாக கடிகாரத்தை பார்த்தான். மணி 8:30. நேரமாகிவிட்டதே. வைதேகி வேறு சங்கத்திற்கு போக வேண்டுமே, காரை வேறு எடுத்துக்கொண்டு வந்து விட்டோமே என்ற எண்ணம் வந்ததும் விமலாவை பார்த்து கண்ணன் சொன்னான். சரி விமலா, ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோ. நான் அடிக்கடி வரேன். நல்லா ரெஸ்டடு. என்ன வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு விமலாவை கண்ணீர் மல்க பார்த்தான். அன்னிக்கு குடுனா என்று சொல்லி ஒரு பையை கொடுத்தாள் விமலா. அதில் கோவில் பிரசாதம், முறுக்கு, ரவா லட்டு என்று அந்த பை நிறைய இருந்தது. அதனை வாங்கி கொண்டு எல்லோரிடமும் சொல்லி விடைபெற்று கொண்டு கண்ணன் அங்கிருந்து கிளம்பினான். அத்தியாயம் 7. அங்கு வீட்டில் வைதேகி காருக்காக காத்து கொண்டிருந்தாள். அவளால் ஆத்திரத்தை அடக்க முடியவில்லை. தன்னை கேட்காமல் எப்படி காரை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கண்ணன் மேல் பயங்கர கோபத்தோடு இருந்தாள். கார் வந்து வீட்டு வாசலில் நின்றது. விமலா கொடுத்த பொருட்களோடு கண்ணன் காரிலிருந்து இறங்கினான். சந்தோஷமாக வீட்டிற்குள் வந்தான். வைதேகியை பார்த்ததும் அவனின் சந்தோஷம் 2 மடங்கானது. வைதேகியை பார்த்து புன்னகையோடு சொன்னான். வைதேகி, உன்கிட்ட அவசியம் பேசியாகணும். நம்ம விமலா கர்ப்பமா இருக்கா. அவளை பார்க்கத்தான் போயிருந்தேன். நேத்தே இத பத்தி உன்கிட்ட பேச வந்தேன். நீதான் சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்ட. சரி, காலையில பேசலாம்னு பார்த்தேன். நீ தூங்கிட்டு இருந்த. அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நானே விமலா வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்தா கோவில் பிரசாதம், ஸ்நாக்ஸு எல்லாம் விமலா உனக்காக கொடுத்து விட்டா என்று சொல்லி விமலா கொடுத்து விட்ட பொருட்களை வைதேகியிடம் கொடுத்தான் கண்ணன். அதனை வேகமாக முகத்தில் அடிப்பது போல் வாங்கி பக்கத்தில் இருக்கும் மேசையில் டங்கென்று வைத்தாள். கண்ணனை எரித்து விடுவது போல் பார்த்தாள். பின் சொன்னாள். ஓஹோ, உங்க அண்ணாக்காவடி தங்கச்சி குடும்பம் வந்து நம்மளோட ஒட்டிக்க பாக்குதா? நினைச்சேன். நாம கஷ்டப்படுற காலத்துல ஒரு ஸ்நாக்ஸ் அங்கிருந்து வந்திருக்குமா? இப்போ நாம நல்லா இருக்கும்போது ஸ்நாக்ஸ் வருதாக்கும். என்ன வைதேகி இப்படியெல்லாம் பேசுற? அவ மாசமா இருக்கா. அதான் அவளை பார்க்க போனேன். அப்போ உனக்காக கொடுத்து விட்டா. இத போய் தப்பா பேசுற? அப்படித்தான் பேசுவேன். இந்த முக்கியமான காரியத்துக்குத்தான் சார அவசரமா கார் எடுத்துக்கிட்டு போனீங்களோ?
ஆமா, ஆபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் கார்ல போனா சீக்கிரம் வந்துரலாம்னு போனேன். ஏன், நீங்க சம்பாதிச்சு கார் வாங்கி அதுல போக வேண்டியதானே? என் கார்ல தான் நீங்க போகணுமா என்று வைதேகி கேட்டதும் கண்ணனுக்கு இடி விழுந்தது போல் ஒரு உணர்வு. ஓங்காரா என்று நினைத்து கொண்டு பேச முடியாமல் சிலை போல் நின்றான். கண்ணீர் ததும்ப அமைதியாக இருந்தான். வைதேகி மேலும் பேசினாள். உங்க தங்கச்சிக்கு சீர் வாங்கிட்டு போயிருப்பீங்களே, எவ்வளவுக்கு வாங்குனீங்க? யாரு காசு எடுத்து யாருக்கு குடுக்கறது? கடத்தேங்காய எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதையா இருக்கு. இந்த பணம் எல்லாம் உங்களோடது இல்ல, என்னோடது. நீங்க பாக்குற வேலைக்கும் நான் தான் காரணம். ஞாபகம் இருக்கட்டும். ஒழுங்கா இருங்க. அதிக பிரசங்கித்தனமா இது மாதிரி என் அனுமதி இல்லாம நடந்துகிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஜாக்கிரத என்று சொல்லிவிட்டு அவர்களின் அறைக்குள் சென்றாள். 5 நிமிடத்தில் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியில் வந்து டிரைவரை பார்த்து, டிரைவர் கிளம்பலாம் என்று சொல்லிக்கொண்டே காரில் ஏறினாள். கண்ணனுக்கு சம்மட்டியால் யாரோ தலையில் ஓங்கி அடித்தது போல் இருந்தது. வலி, வேதனை, துக்கம். வைதேகி பேசிய ஒவ்வொரு பேச்சும் கண்ணனின் மனதை புண்படுத்தி விட்டது. கணவனை விட பணம்தான் பெரிது என்று நினைக்கிறாளே, பாராட்டு புகழ்தான் பெரிது. குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லை, சங்கத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும், குடும்பத்தில் நல்ல மனைவி என்று பெயர் எடுப்பது பெரிதல்ல என்பது போல் நடந்து கொள்கிறாளே. வருடம் முழுவதும் சம்பாதித்தாலும் நான் என்றாவது என் பணம் என்று சொல்லியிருக்கிறேனா? ஆனால் இது எல்லாம் இவள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதித்த பணமும் இல்லை. இவள் மாமா இவளுக்கு கொடுத்தது. ஒரு வேளையும் பார்க்காமல் சொந்தம் என்ற ஒரே காரணத்துக்காக ஓசியில் வந்த மாமாவின் பணத்திற்கே இவள் இப்படி பேசினால், உழைத்து சம்பாதிக்கும் நான் எப்படியெல்லாம் பேச வேண்டும்? சொந்தக்காரன் உதவியால் நிற்கும் இவளே இப்படி திமிராக இருந்தால், சொந்தக்காலில் நிற்கும் நான் எவ்வளவு திமிராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்ணனின் மனதை ஆட்கொண்டது. இதற்கு மேல் கேட்க வேண்டுமா? கண்ணன் மனதிலிருந்து வைதேகி வெகு தூரம் சென்று விட்டாள். இனி இந்த வீட்டில் இருந்தால் பெரிய அவமானம். அதனால் உடனே வீட்டை விட்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்தான் கண்ணன். ஒரு பேப்பரில் அவன் மனதில் உள்ள அனைத்து ஆதங்கத்தையும் லெட்டராக எழுதி வைத்தான். அவனின் உடைமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் சம்பாதித்த பணத்தில் அவன் செலவிற்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான். அங்கு மகளிர் சங்கத்தில் அன்று சிறப்பு விருந்தினராக ஒரு பிரபல மேடை பேச்சாளர் வந்திருந்தார்கள். பெண்கள் சுயமாக முன்னேறுவது பற்றி பெருமையாக பேசினார்கள். அதே சமயம் பெண்கள் வீட்டையும் சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்றும், நம் வீட்டில் குப்பையை வைத்துக்கொண்டு ஊரில் உள்ள குப்பையை சுத்தம் செய்யக்கூடாது என்றும், மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்னால் நாம் எப்படி இருக்கிறோம் என்றும் பார்க்க வேண்டும். கணவன், குழந்தைகள், அம்மா அப்பா, மாமனார் மாமியார், கூட பிறந்தவர்கள், உறவினர்கள், இப்படி எல்லோரிடமும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்றும் பார்க்க வேண்டும். வீட்டில் நல்ல பேர் எடுத்த பிறகு நாம் வெளியில் மற்றவர்களுக்கு அறிவுரை சொன்னால் அவர்கள் நம்மை மதித்து நம் பேச்சை கேட்பார்கள். இல்லை என்றால் நம் முகத்திற்கு நேரே எதுவும் சொல்லவில்லை என்றாலும் நமக்கு பின்னால் நம்மை பற்றி தரக்குறைவாக பேசுவார்கள். இவ பெரிய நல்லவ, வீட்ல புருஷன் பிள்ளைகளை பாக்குறதே இல்ல, இவ நமக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டா என்று நம்மை பற்றி தவறாக பேசுவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று அந்த பேச்சாளர் பேசிக்கொண்டே போனார்கள். அவர்களின் இந்த அறிவுரை பேச்சு எதுவுமே அந்த சங்கத்தில் இருந்த பலருக்கு பிடிக்கவில்லை. நல்லது சொன்னால் யாருக்குமே பிடிக்காதே, அதுபோல் அந்த சங்கத்திலும் நிறைய பேருக்கு அந்த மேடை பேச்சாளர் பேசிய பேச்சு பிடிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக வைதேகிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. கடமைக்கே என்று உட்கார்ந்திருந்தாள். அதன் பிறகு வீட்டிற்கு வந்தாள். கண்ணனை பற்றி கவலைப்படவே இல்லை. காலையில் அவளை கேட்காமல் அவன் கார் எடுத்துக்கொண்டு போனதால் மகளிர் சங்கத்துக்கு செல்ல 1/2 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. அதனால் கண்ணன் மேல் அவளுக்கு கோபம் அதிகமாக இருந்தது. அவன் கூட பேசவே அவளுக்கு பிடிக்கவில்லை. இவ்வளவு ஏன், அவனை பற்றி நினைக்க கூட அவள் விரும்பவில்லை. அதனால் அவனை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. அது மட்டும் இல்லை, புது வேளையில் சேர்ந்ததிலிருந்து கண்ணன் சில நேரம் தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருகிறான். அதனால் அவனை பற்றி வைதேகி கவலைப்படவில்லை. மறுநாள் சங்கத்திலிருந்து எல்லோரும் டூர் போகிறார்கள். அதற்கு வேண்டிய ட்ரெஸ், திங்ஸ் என்று எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு சாப்பிட்டு தூங்கிவிட்டாள். நடு இரவு மழை கொட்டி கொண்டிருந்தது. கண்ணன் வரவில்லை. ஆனால் வைதேகி கவலைப்படவில்லை. நிம்மதியாக தூங்கினாள். மறுநாள் காலையில் சமையல்காரியிடம் சொன்னாள்.
நான் டூர் போறேன். வர 2 நாள் ஆகும். சாரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்தா அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு செய் என்று சொல்லிவிட்டு வேகமாக பேக் பண்ணி வைத்த அவளின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வைதேகி கிளம்பினாள். அத்தியாயம் 8. வீட்டை விட்டு சென்ற கண்ணன் கடற்கரையில் நேரம் போவதே தெரியாமல் உட்கார்ந்திருந்தான். ஒவ்வொரு முறையும் அலைகள் கரையை தொட்டுவிட்டு சென்றது. கடல் அலைகளுக்கு எவ்வளவு அன்பு இருந்தால் சலிக்காமல் ஒவ்வொரு முறையும் கரைகளை முத்தமிட்டு செல்லும். இந்த அலைக்கு கரைமேல் இருக்கும் அன்பு கூட என்னவளுக்கு என்மேல் இல்லையே என்று நினைத்து கண்ணன் ஏங்கினான், அழுதான். அவன் மனதில் எண்ணற்ற பல நினைவுகள் அலைகள் போல் பொங்கியது. அவனின் கடந்த கால வாழ்க்கை, இப்பொழுது அவனின் வாழ்க்கை, சண்முகநாதனை பார்ப்பதற்கு முன் அவர்கள் வாழ்க்கை, சண்முகநாதனை பார்த்த பிறகு அவர்கள் வாழ்க்கை. காசு பணம் இல்லாமல் காம்பவுண்டு வீட்டில் இருந்த வைதேகிக்கும் காசு பணம் வந்து பெரிய பங்களா வீட்டில் இருக்கும் வைதேகிக்கும் எவ்வளவு மாற்றங்கள். பணத்தை மட்டும் மதித்து குணத்தை மதிக்காமல் நடக்கும் அவளின் குணம், தான் தனது என்று கணவன் மனைவிக்குள்ளேயே பிரித்து பார்க்கும் சிறிய மனப்பான்மை என்ற அனைத்தையும் நினைத்து பார்க்க பார்க்க அவனுக்கு நரக வேதனையாக இருந்தது. என்ன செய்யலாம், எங்கு போகலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது மழை பலமாக பெய்ய ஆரம்பித்தது. அதனால் அவனின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தான். ஒரு மருத்துவமனையின் நுழைவு வாயிலில் மழைக்கு ஒதுங்கி நின்றான். உள்ளே மருத்துவமனையில் ஒரு டாக்டரிடம் ஒரு பெண் காலில் விழுகாத குறையாக கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அவர்கள் பேசிக்கொண்டதை வைத்து கண்ணன் புரிந்து கொண்டான். அந்த பெண்ணின் பெயர் லலிதா. அவள் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவர்கள் குடும்பம் ஏழ்மையான குடும்பம். வைத்தியம் பார்க்க காசு இல்லை. எப்படியாவது அவள் கணவனை காப்பாற்றி தர டாக்டரிடம் அந்த பெண் கெஞ்சிக் கொண்டிருந்தாள். யமனிடம் போராடி கணவன் உயிரை மீட்டு வந்தாள் ஒருத்தி என்று அவன் புத்தகங்களில் படித்திருக்கிறான். ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறான். கணவன் மேல் அன்பு வைத்து கணவனே உலகம் என்று வாழும் பெண்களும் இருக்கிறார்கள் என்று கண்ணன் புரிந்து கொண்டான். தன் மனைவி தன்மேல் அன்பு இல்லாமல் இருப்பதற்காக எல்லா பெண்களும் அப்படித்தான் என்று முடிவு எடுத்துவிடக்கூடாது என்றும் புரிந்து கொண்டான். பின் அந்த பெண்ணின் அருகே சென்றான். தன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து அந்த பெண்ணிடம் நீட்டினான். அவள் தயங்கினாள். அந்த பெண்ணை பார்த்து சொன்னான், என்ன உன் அண்ணனா நினைச்சுக்க, இந்த காசை வாங்கிக்க, இத வச்சு மருந்து வாங்கி உன் புருஷனை காப்பாத்து என்று கண்ணன் சொன்னதும் அந்த பெண் லலிதா அவன் காலில் விழுந்து அழுதாள். அவளை தூக்கி நிறுத்தினான், சமாதானப்படுத்தினான். அவள் கண்களில் அவன் தங்கை விமலாவை பார்த்தான். அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள், ரொம்ப நன்றினா, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீங்க நல்லா இருக்கணும் என்று கண்ணீர் மல்க சொல்லிவிட்டு சென்றாள். பொண்டாட்டி பிள்ளைகளோட அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் விரக்தியாக சிரித்தான். அப்பொழுது மழை கொஞ்சம் நின்று இருந்தது. லேசாக தூறிக்கொண்டு இருந்தது. மெதுவாக நடந்து வெளியில் சென்றான். அவன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடியது. இனி எங்கு வேலைக்கு போவது, தங்கையை எப்படி அடிக்கடி சென்று பார்ப்பது, தங்கையின் பிரசவ செலவுக்கு என்ன செய்வது, இப்படி 1000 கேள்விகளோடு கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தான் கண்ணன். அப்பொழுது எதிரில் வந்த கார் மீது மோதி கீழே விழுந்து விட்டான். தலையில் நல்ல அடி. உடனே அங்கிருந்த எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவனை தூக்கி காரின் பின் சீட்டில் படுக்க வைத்தார்கள். பின் அந்த காரின் உரிமையாளர் அவனை பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தார். சற்று முன் அவன் மழைக்காக ஒதுங்கியிருந்த அதே மருத்துவமனைதான் அது. அவனை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து தள்ளி கொண்டு வந்ததை பார்த்த லலிதா பதறிவிட்டாள். அந்த காரின் உரிமையாளரே காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அனைத்து விதமான ஃபார்மாலிட்டிஸையும் முடித்து விட்டார். டாக்டர் அவனை பரிசோதித்துவிட்டு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். கண்ணனின் ஆபரேஷனுக்காக பணத்தையும் அந்த காரின் உரிமையாளரே மருத்துவமனையில் கட்டிவிட்டார். ஆனால் கண்ணனுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. நர்ஸ் வெளியில் வந்து இரத்த வங்கியில் அந்த பிரிவு ரத்தம் இருக்கிறதா என்று வரவேற்பறையில் இருக்கும் பெண்ணிடம் பார்க்க சொன்னாள். அவனின் இரத்த பிரிவும் தனது இரத்த பிரிவும் ஒன்றுதான் என்று லலிதா தெரிந்து கொண்டாள். உடனே நர்ஸிடம் விஷயத்தை சொன்னாள். நர்ஸ் டாக்டரிடம் சொல்லி லலிதாவின் இரத்தத்தை பரிசோதித்தார்கள். இருவரின் இரத்த பிரிவும் ஒன்று என்று தெரிய வந்தது. பிறகென்ன, லலிதாவின் இரத்தம் கண்ணனுக்கு செலுத்தப்பட்டது. ஆபரேஷன் நடந்து முடிந்தது. கண்ணன் பிழைத்து விட்டான். அவனின் பரிசில் இருந்த அவனுடைய அடையாள அட்டை மூலம் அவன் யார் என்று டாக்டர் தெரிந்து கொண்டார்.
உடனே வெளியில் வந்து அந்த காரின் உரிமையாளரிடமும் லலிதாவிடமும் கண்ணன் பிழைத்துவிட்ட செய்தியை சொல்லி அவன் யார் என்றும் சொன்னார். அந்த காரின் உரிமையாளர் மிக பெரிய தொழிலதிபர். அவருக்கு சண்முகநாதனை நன்றாக தெரியும். அதனால் உடனே சண்முகநாதனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னார். சண்முகநாதனும் வள்ளியும் பதறி துடித்துப் போனார்கள். வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்கள். சண்முகநாதன் குடும்பம் வந்ததும் அவரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த தொழிலதிபர் அங்கிருந்து சென்றார். 3 மணி நேரம் கழித்து கண்ணன் கண் விழித்தான். சண்முகநாதனும் வள்ளியும் பதறி துடித்துப் போனார்கள். கண்ணனை பார்த்து சண்முகநாதன் கேட்டார், என்னாச்சு? எப்படி இப்படி ஆச்சு? வைதேகி எங்க என்று கேட்டார். கண்ணன் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். வள்ளி கேட்டாள், சொல்லுப்பா, வைதேகி எங்க? இந்த ராத்திரியில மழையில நீ ஏன் வெளியில வந்த? வைதேகி என்ன பண்றா? வீட்டுக்கு போன் பண்ணா யாருமே எடுக்க மாட்றாங்க. என்னதான் நடந்தது என்று வள்ளி கேட்டதும் கண்ணன் அழுதான். சண்முகநாதனும் வள்ளியும் பதறினார்கள். அவனை சமாதானப்படுத்தி நடந்தது என்ன என்று மீண்டும் வற்புறுத்தி கேட்டார்கள். நடந்த அனைத்தையும் கண்ணன் ஒன்று விடாமல் சொன்னான். வைதேகிக்கு சொத்தில் பாதியை எழுதி வைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று நினைத்து சண்முகநாதன் வருத்தப்பட்டார். கண்ணீரை துடைத்துக்கொண்டு வள்ளி சொன்னாள், ச்சே, இப்படியும் ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணுக்கு புருஷன்தான் முக்கியம், அப்புறம்தான் பேர் புகழ் எல்லாம். நான் இப்பவே அவளுக்கு புத்திமதி சொல்றேன். அவளை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்று வள்ளி சொன்னதும் கண்ணன் சொன்னான், வேண்டாமா, அவ சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. அவ விருப்பப்படி இருக்கட்டும், நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். இல்ல தம்பி, அப்படி சொல்லாத. ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணை முக்கியம். இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவெடுக்க முடியாது. இப்போ அவ எங்க இருப்பா? எங்க இருப்பா? சங்கத்துலதான் இருப்பா என்று கண்ணன் சொன்னதும் வள்ளி சண்முகநாதனை பார்த்து சொன்னாள், ஏங்க, சங்கத்துக்கு போன் பண்ணுங்க, நான் அவ கூட பேசணும் என்று வள்ளி சொன்னதும் சண்முகநாதன் மகளிர் சங்கத்திற்கு போன் செய்தார். அங்கிருந்த செக்யூரிட்டி தான் போன் எடுத்தான். ஹலோ, அங்க வைதேகி இருக்காங்களா? வைதேகி மேடமா? அவங்க இல்லைங்க. இல்லையா? எங்க போயிருக்காங்க? எல்லாரும் டூர் போயிருக்காங்க. டூர் போயிருக்காங்களா? ஆமா சார், நம்ம வைதேகி மேடம் தலைமையில தான் டூர் போயிருக்காங்க. பெண்கள் வீட்டையும் நாட்டையும் எப்படி பாத்துக்கணும்னு ஊர் ஊரா பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க. டூர் போன மாதிரியும் ஆச்சு, மக்களுக்கு நல்லது பண்ண மாதிரியும் ஆச்சுன்னு வைதேகி அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. சரியா போச்சு போ. ஏன்பா, இப்ப அவங்கள நாங்க எப்படி காண்டாக்ட் பண்றது? ஏன் சார், என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்க வந்ததும் சொல்லிடுறேன். அவசரமான விஷயம், அவங்க கிட்ட பேசியே ஆகணும். அப்படி என்ன சார் அவசரம்? அவங்க புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அவங்க கிட்ட சொல்லணும். அடக்கடவுளே, நீங்க யார் சார் பேசுறது? அவங்க மாமா. ஓ, நீங்களா? சாரி சார், நான் யாரோன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் எங்க சங்கத் தலைவி அம்புஜா அம்மா தங்கியிருக்கிற ஹோட்டல் போன் நம்பர் தரேன். அவங்க கிட்ட சொல்லுங்க சார். அவங்களும் வைதேகி மேடமும் ஒன்னாதான் இருப்பாங்க. சரிப்பா, நம்பரை கொடு என்று சண்முகநாதன் சொன்னதும் செக்யூரிட்டி போன் நம்பரை கொடுத்தான். பின் சங்கத் தலைவி அம்புஜம் அம்மாவிடம் பேசி விஷயத்தை சொன்னார் சண்முகநாதன். உடனே வைதேகிக்கு விஷயத்தை சொன்னாள் அம்புஜம். ஆனால் வைதேகி கலங்கவில்லை, பதட்டப்படவில்லை. நிதானமாக கேட்டாள், இப்போ எப்படி இருக்காராம்? நல்லா இருக்காராம். உங்க மாமா தான் பேசினாரு. சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். எங்க? எங்கய்யா? என்ன வைதேகி பேசுற? உன் வீட்டுக்காரரை பார்க்கத்தான். அதான் அவரு நல்லா இருக்காரே, அவரை போய் பார்த்து என்ன செய்ய? நாம வந்த வேலைய பார்க்கலாம். வைதேகி, என்ன இப்படி பதட்டமே இல்லாம பேசுற? அவரு உன் புருஷன். ஆமா மேடம், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா வாழ்க்கை துணைனா என்ன மேடம் அர்த்தம்? ஆணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், ஒருத்தங்களோட வளர்ச்சிக்கு நாம உறுதுணையா இருக்கணும். வாழ்க்கை துணையோட வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படக்கூடாது, அடக்கி ஆளக்கூடாது. நான் சங்கத்துல பெரியாள் ஆகுறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. என் வளர்ச்சிய தடுக்க பாக்குறாரு. அவர் தங்கச்சி மாசமா இருக்கா, அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு நான் சேவகம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாரு. வெளிப்படையா சொல்லணும்னா, நான் சங்கத்துக்கு வராம வீட்டை பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு. பணக்கார வாழ்க்கைய அவருக்கு வாழ தெரியல. இன்னும் பழைய ஏழை வாழ்க்கையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. காசு இல்லாம நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவமானப்படாத இடமே இல்ல. இவ்வளவு ஏன், இந்த சங்கத்துக்கு நான் முதல்ல வந்தபோது என்னை பத்தி எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ என்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க மாறினதுக்கு என்ன காரணம்? பணம். பணம், வசதி வாய்ப்பு வந்ததும் மரியாதையும் வந்துருச்சு. இது சொன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா குடும்பம், சமையலறை, தங்கச்சிக்கு சீமந்தம், பிரசவம்னு என்னை வீட்டுக்குள்ள அடைக்க பாக்குறாரு. அதுக்காகத்தான் இந்த டிராமா எல்லாம். நாம வந்த வேலைய பார்க்கலாம். அப்படி நீங்க எல்லாரும் போகணும்னா போகலாம். நான் வரல. வந்த வேலைய முடிச்சிட்டு தான் வருவேன்.
என்று வைதேகி உறுதியாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். உடைமைப்பட்டவளே இப்படி சொல்லும் பொழுது மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டுமா என்ன? அதனால் எல்லோரும் வந்த வேலையை கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அம்புஜம் மாமாவிற்கு மட்டும் எங்கோ தவறு நடந்திருப்பதாக ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருந்தது. அத்தியாயம் 9. 2 நாட்கள் ஓடியது. டூர் முடிந்து எல்லோரும் நேரே சங்கத்துக்கு வந்தார்கள். தகவல் சொல்லியும் வைதேகி வராமல் இருந்தது சண்முகநாதனுக்கும் வள்ளிக்கும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவள் வரமாட்டாள் என்று கண்ணனுக்கு தெரிந்ததால் அவள் வருகையை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவன் வருத்தப்படவில்லை. எப்பொழுதும் போல் இருந்தான். தங்கை விமலா கர்ப்பமாக இருப்பதால் அவளுக்கு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு விபத்து நேர்ந்ததை அவன் விமலாவிடம் சொல்லவில்லை. நேரம் ஓடியது. டாக்டர் வந்து அவனை பரிசோதித்தார். அன்று மாலை அவனை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று சொல்லிவிட்டு டாக்டர் மற்ற நோயாளிகளை பார்க்க சென்றார். அதுவரை நிம்மதியாக இருந்த கண்ணன் இப்பொழுது கவலைப்பட ஆரம்பித்தான். இப்பொழுது எங்கு போவது என்பதுதான் அவனின் கவலையே. மறுபடியும் சண்முகநாதன் தயவில் வாழ்ந்தால் வைதேகி கண்ணனை தாழ்வாகத்தான் நினைப்பாள். வழக்கம் போல் மதிக்க மாட்டாள். அதனால் வேறு எங்காவது கண்காணாத இடத்திற்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தான். எங்கு செல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது சங்கத்தில் இருந்து அம்புஜம் அம்மா சண்முகநாதனுக்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் சொன்னாள். சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னவோ வைதேகி மேலதான் தப்பு இருக்கும்னு தோணுது. நாங்க எல்லாரும் சென்னைக்கு வந்தாச்சு. சங்கத்துலதான் இருக்கோம். வைதேகியும் இங்கதான் இருக்கா. அதனால உடனே வாங்க என்றாள் அம்புஜம். சண்முகநாதனும் வரேன் என்று சொன்னார். பின் கண்ணனிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு சண்முகநாதனும் வள்ளியும் சங்கத்திற்கு சென்றார்கள். அங்கு வைதேகியை சுற்றி நிறைய பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். வைதேகி, ஓ நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது. பொண்டாட்டிங்கனாலே தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு தான் எல்லா கணவன்களும் நினைக்கிறாங்க. நம்ம சங்கத்துல லீலான்னு ஒருத்தி இருந்தாலே, அவ வீட்லயும் இப்படித்தான். புருஷன் மாமியார் மாமனார்னு எல்லாருக்கும் சேவகம் பண்ணணும்னு அடிமையா சம்பளம் இல்லாத வேலைக்காரியா அவளை அவ புகுந்த வீட்ல வச்சிருந்தாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்தா முடியல. பொறுத்தது போதும்னு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ நிம்மதியா இருக்கா. அது மாதிரி நீயும் உன் புருஷனை விவாகரத்து பண்ணிடு. உன் அழகென்ன, உன் அந்தஸ்து என்ன? இப்படி பழைய பஞ்சாங்கத்தோட நீ வாழ முடியுமா என்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி கொண்டிருந்தாள் வனஜா. அவள் சொன்ன அனைத்திற்கும் மற்ற எல்லோரும் ஆமாம் சாமி போட்டார்கள். இங்கு நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் சொல்வது செய்வது தவறு என்றாலும் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அல்லது பயத்தினால் அமைதியாக வாயை மூடிக்கொண்டு ஆமாம் சாமி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கே அது எதிராக திரும்பும் பொழுதுதான் உண்மை புரியும். இங்கும் இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த சண்முகநாதனும் வள்ளியும் இதனை கேட்டு திடுக்கிட்டு போய் நின்றார்கள். நிறுத்துங்க என்று சத்தமாக சொன்னாள் வள்ளி. சண்முகநாதனையும் வள்ளியையும் பார்த்ததும் வைதேகி வேகமாக எழுந்தாள். சங்கத் தலைவி அம்புஜம் அம்மா வந்தாள். அவர்களை வரவேற்றாள். வள்ளி வனஜாவை பார்த்து பேச ஆரம்பித்தாள். ஏமா, என்னம்மா உபதேசம் பண்றீங்க? குடும்பத்தை கலைக்க சொல்றீங்க? வீட்ல குருவி கூடு கட்டி இருந்தாலே அத கூட நாங்க கலைக்க மாட்டோம். அதுக்கு கூட எங்களுக்கு மனசு வராது. ஆனா நீங்க அசால்ட்டா குடும்பத்தை கலைக்க பாக்குறீங்க. ஏமா, இவ்வளவு பேசுறியே, நீ ஏன் உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது? டிவோர்ஸ் பண்ணிட்டு சங்கம் சேவன்னு இருக்கலாம்ல என்று வள்ளி சொன்னதும் வனஜா திடுக்கிட்டு போனாள். நான் ஏன் டிவோர்ஸ் பண்ணணும்? என் புருஷன் சொக்க தங்கம். ஓஹோ, அப்போ வைதேகி புருஷன் தகரம்னு சொல்ல வர. அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த வைதேகி பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று வள்ளி கேட்டதும் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். என்னம்மா சொல்றீங்க என்று அம்புஜம் அம்மா கேட்டதும் வள்ளி நடந்த அனைத்தையும் சொன்னாள். உடனே அம்புஜம் அம்மா சொன்னாள், வைதேகி, இன்னையிலிருந்து உன்னை இந்த சங்க உறுப்பினரிலிருந்து நான் நீக்கிறேன். நாளிலிருந்து நீ இங்க வரக்கூடாது என்று வைதேகியை பார்த்து உறுதியாக சொல்லிவிட்டு வனஜாவை பார்த்து சொன்னாள். வனஜா, ஆரம்பத்திலிருந்து உன் பேச்சு நடவடிக்கை எதுவும் சரியில்லை. புருஷன் முன்னாடி பிரச்சனையில நீ ஏன் தலையிடுற? உன்னால சங்கத்துக்கு கெட்ட பேரு. மகளிர் சங்கம் மகளிரை பாதுகாக்கிற சங்கம் மட்டும் இல்ல, மத்த சங்கங்களுக்கு முன் உதாரணமா இருக்க வேண்டிய சங்கம். பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, நாடும் வீடும் 2 கண்கள் மாதிரி. 2யும் சரியா பாத்துக்கணும். சிறந்த மனிதரா வாழணும். அதுலயும் பெண்கள் இன்னும் சிறப்பா செயல்படணும். உன்ன மாதிரி ஆட்களால சங்கத்துக்கே கெட்ட பேரு. அதனால உன்னையும் இந்த சங்க உறுப்பினர்ல இருந்து நான் நீக்கிறேன்.
என்று அம்புஜம் அம்மா சொன்னதும் வனஜா வேகமாக தாடையை தோள்பட்டையில் இடித்துவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பினாள். அதன் பிறகு வள்ளி வைதேகியை பார்த்து பேச ஆரம்பித்தாள். வைதேகி, என்ன பொண்ணுமா நீ? கண்ணை மாதிரி புருஷன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். இப்படியா பண்ணுவ? அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் ஆடி போயிடும். அது மாதிரிதான் கணவனோ மனைவியோ ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு வாழ்ந்தா அவங்களோட வாழ்க்கையே ஆடி போயிடும். அதுக்காக தப்பான ஒரு ஆளோட சேர்ந்து நான் வாழ சொல்லல. இப்போ உதாரணத்துக்கு தப்பான கெட்ட பழக்கம் உள்ளவன், இல்ல அடிக்கிறான், சந்தேகப்படுறான், கொடுமைப்படுத்துறான் அப்படின்னா நாங்களே உன்னை அவங்கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா கண்ணே அப்படி இல்லம்மா. அவன் நல்லவன், பரிசுத்தமானவன். உன்னோட பண மோகம், அதிகார குணம், என்னோடதுன்ற எண்ணம் இது எல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. முதல்ல புருஷன் கூட சந்தோஷமா வாழு. உன் வாழ்க்கைய சரி பண்ணு. அப்புறம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம். இப்போ நாம உங்க வீட்டுக்கு போகலாம். கண்ணனுக்கு வேண்டியதை சமைச்சு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வா எங்க கூட என்று சொல்லி வைதேகியை அவள் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். வைதேகிக்கு அவள் செய்த தவறு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் வீட்டிற்கு வந்தார்கள். அங்கு வேலைக்காரர்கள் அவர்கள் குடும்பத்தை கூட்டி வந்து ஆட்டம் போட்டு கொண்டு இருந்தார்கள். ஊரு ரெண்டு பட்டால் என்ற பழமொழி எவ்வளவு உண்மை என்று நினைத்து வைதேகி கண் கலங்கினாள். உடையவர்கள் சரியாக இல்லை என்றால் எதுவுமே பழுதாகிவிடும் என்று பெரியவர்கள் சொல்வது எவ்வளவு உண்மை என்று வைதேகிக்கு புரிந்தது. வைதேகியை பார்த்ததும் வேலைக்காரர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். பின் வைதேகி கண்ணீரை துடைத்துக்கொண்டு உள்ளே போனாள். அவள் பின்னாலேயே சண்முகநாதனும் வள்ளியும் சென்றார்கள். அங்கு கண்ணன் எழுதி வைத்திருந்த கடிதத்தை வைதேகி பார்த்தாள். எடுத்து படித்தாள். பணக்கார வைதேகிக்கு. என்னடா, அன்புள்ள என்று ஆரம்பிக்காமல் பணக்கார வைதேகிக்கு என்று கடிதத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று பார்க்கிறாயா? என்ன செய்வது வைதேகி? அன்பு உன்னை விட்டு போய் வெகு நாட்கள் ஆகிவிட்டது. பணம்தான் உன்னிடம் இருக்கிறது. அதனால் கடிதத்தை இப்படி ஆரம்பிக்கிறேன். முன்பெல்லாம் நான் அரை மணி நேரம் தாமதமாக ஆபீஸிலிருந்து வந்தால் என்னாச்சோ ஏதாச்சோ என்று துடித்து விடுவாய். வீட்டிற்கும் வாசலுக்கும் நடையாய் நடப்பாய். ஆனால் இன்று நான் வரவில்லை என்றால் கூட உனக்கு கவலைப்பட நேரமில்லை. தப்பு உன்மேல் மட்டும் இல்லை, என் மேலேயும் தான் இருக்கிறது. வசதியான வாழ்க்கைக்கு நானும் ஆசைப்பட்டேன். என் நண்பர்களை பார்த்து அவர்கள் மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்பு என்று இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். மயில் அழகாக இருக்கிறது என்று குயில் என்றாவது வருத்தப்பட்டு இருக்கிறதா? இல்லை, குயில் மாதிரி நமக்கு குரல் இல்லையே என்று மயில் என்றாவது வருத்தப்பட்டு இருக்கிறதா? இல்லை, இயற்கை இப்படித்தான், கடவுளின் படைப்பு இப்படித்தான். அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும். 5 அறிவு உள்ள ஜீவன் கூட இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறது. ஆனால் நமக்கு 6 அறிவு இருந்து என்ன பயன்? மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே குறைவாக மதிப்பிட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறோம். இருப்பதை வைத்து கொண்டு திருப்திப்படாத மனது மனித மனது. அதனால் நாம் படும்பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. இந்த திருப்திப்படாத மனது எனக்கும் இருந்தது. அதனால் நடந்த அனைத்திற்கும் உன்னை மட்டும் காரணம் சொல்லி குறை சொல்வது நியாயமில்லை. தப்பு என் மேலேயும் இருக்கிறது. ஆனால் என்ன, நீ இவ்வளவு தூரம் மாறிவிடுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்காக ஒரு நாளும் என்னை உயர்வாக உன்னை தாழ்வாக நான் நினைத்ததே இல்லை. நமக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து என் சம்பளத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்றாவது என் காசு என் பணம், உன் காசு உன் பணம் என்று நான் பேசியிருக்கிறேனா? ஆனால் உங்க மாமா பணம் என்றதும் ஒரே நிமிடத்தில் என் பணம் உன் பணம் என்று என்னை பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டாய். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்களை பற்றி பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். சொத்து என்று எது வாங்கினாலும் மனைவி பெயரில் வாங்குவான். கடன் வாங்கினால் அவன் பெயரில் வாங்குவான். இதுதான் ஆண்களின் குணம். நானும் அப்படித்தான் இருந்தேன். ஒருவரின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களின் வாழ்க்கை துணை நன்றாக இருக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து பொதுநலத்தோடு இருக்க வேண்டும். உனக்காக நான், எனக்காக நீ என்று வாழ வேண்டும். ஆனால் கணவன் மனைவிக்குள் யாராவது ஒருத்தர் சுயநலமாக இருந்து விட்டால் கூட வாழ்க்கை
நரகமாகிவிடும். அது மட்டுமல்ல, கணவன் மனைவிக்குள் நீ பெரியவள் நான் பெரியவன் என்ற ஈகோ என்றைக்கும் வரக்கூடாது. அதுபோல் இது உன்னுடையது இது என்னுடையது என்ற பிரிவினையும் கணவன் மனைவிக்குள் வரக்கூடாது. என்று நீ இது என்னுடைய பணம் என்று என்னை பிரித்து பேசினாயோ அந்த நிமிடம் நான் உடைந்து விட்டேன். உன்னுடைய மாற்றத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை நான் மாற்றிக்கொள்ள முயற்சித்தேன், ஆனால் முடியவில்லை. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் அன்பு காதல் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதைவிட தன்மானம் மிகவும் முக்கியம். அது பாதிக்கப்பட்டதும் என்னால் இங்கு இருக்க முடியவில்லை. நான் கிளம்புகிறேன். என்னை தேட வேண்டாம். உனக்கு பிடித்த பணத்தோடு நீ வாழு. என் அன்னக்காவடி தங்கை வந்தால் அவள் மனம் நோகாதபடி பேசி அனுப்பிவிடு. பாவம், அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். வாய்ப்பிருந்தால் சந்திக்கலாம். இப்படிக்கு கண்ணன். அந்த லெட்டரை படித்ததும் வைதேகி வாய்விட்டு கதறி அழுதாள். சண்முகநாதனும் வள்ளியும் அமைதியாக இருந்தார்கள். வைதேகி அழுது ஓய்ந்தாள். அதன் பிறகு வள்ளி பேச ஆரம்பித்தாள். வைதேகி, நீ படிச்ச பொண்ணு. உனக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல. அவரோட அக்கா மகனி. உங்க அம்மா இப்போ உன் கூட இருந்திருந்தா என்ன சொல்வாங்களோ அத நான் உனக்கு சொல்ல போறேன். கவனமா கேளு. தாம்பத்தியத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையான காதல். கணவன் மனைவிக்கு இடையில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பரஸ்பரம் ஒருத்தர விரும்புறது. உனக்காக அவனும் அவனுக்காக நீயும் வாழணும். என்னைக்குமே கணவன் மனைவிக்குள்ள உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேசவே கூடாது. நம்மளோடது நாம அப்படின்னு சேர்த்துதான் பேசணும். உன் வீட்டு ஆட்களை அவன் வீட்டு ஆட்களா அவன் நினைக்கணும். அதே மாதிரி அவன் குடும்பத்தை உன் குடும்பமா நீ நினைக்கணும். அவனுக்காக நீ விட்டு கொடுக்கணும். உனக்காக அவன் விட்டு கொடுக்கணும். ஆனா எதுக்காகவும் நீங்க ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. இதுதான் தாம்பத்தியம். பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. அம்மாவோட அன்பு, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பரிசுத்தமான உண்மையான காதல், அப்பாவோட அரவணைப்பு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் பணத்தால வாங்க முடியாது. உண்மையான அன்பு மூலமா தான் பெற முடியும். இந்த உலகத்திலேயே அன்பு மட்டும்தான் கொடுக்க கொடுக்க பெருகும். நீங்க கஷ்டப்படுறீங்க. பணம் வசதி வாய்ப்புகள் வந்தா உங்க கஷ்டங்கள் நீங்கி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துதான் எங்க சொத்துல பாதிய ஓம் பேருக்கு எழுதி வச்சோம். ஆனா நீ இப்படி மாறுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நாங்க செஞ்ச தப்பு ஒன்னே ஒண்ணுதான். சொத்தை ஓம் பேர்ல எழுதி வச்சது தப்பு இல்ல. ஓம் பேர்ல மட்டும் எழுதி வச்சதுதான் தப்பு. கண்ணன் பேர்லயும் சேர்த்து எழுதி வச்சிருக்கணும். அப்போ உன்னோடது என்னோடதுன்ற பேச்சுக்கே இடமில்லாம போயிருக்கும். பெண்கள் முன்னேறதுல எந்த தப்பும் இல்ல. வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்காம வெளியில வந்து சாதிக்கணும். ஆனா அதுக்காக குடும்பத்தை விட்டுறக்கூடாது. தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னோட கனவை நோக்கியும் பயணம் செய்யணும். அதுதான் ஒரு பொண்ணோட மகத்தான வெற்றி. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க வேண்டியதை பார்க்கலாம். பழசெல்லாம் மறந்துரு. கண்ணன் கிட்ட அன்பாயிரு. உங்க வாழ்க்கைய அழகா வாழுங்க என்று வள்ளி சொன்னதும் வைதேகி அழுதாள். மனதார சண்முகநாதனிடமும் வள்ளியிடமும் மன்னிப்பு கேட்டாள். பின் கண்ணனுக்கு பிடித்த சமையலாக பார்த்து பார்த்து செய்தாள். எல்லோரும் மருத்துவமனைக்கு சென்றார்கள். எங்கு செல்லலாம் என்று தீவிர ஆலோசனையில் இருந்த கண்ணன் அவனையும் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் எல்லோரும் சென்றார்கள். அவனை பார்த்து வைதேகி அழுக ஆரம்பித்தாள். வாயில் சேலையை வைத்துக்கொண்டு சத்தம் வராமல் மௌனமாக அழுதாள். அப்பொழுது அங்கு வந்த நர்ஸ் வள்ளியை பார்த்து சொன்னாள். இவ்வளவு நேரம் ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ தூங்கிட்டாரு. சரிமா, தூங்கட்டும், நாங்க வெயிட் பண்றோம் என்று வள்ளி சொல்லி முடிக்கவும் பேச்சு சத்தம் கேட்டு கண்ணன் முழிக்கவும் சரியாக இருந்தது. தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வைதேகியை கண்ணன் பார்த்தான். எழுந்து உட்கார்ந்தான். வைதேகி அழுதாள். மன்னிப்பு கேட்டாள். அவளின் கண்ணீரை பார்க்க முடியாமல் கண்ணன் தவித்தான். அவளை மன்னித்தான். பின் அன்று மாலை கண்ணனை அழைத்து கொண்டு எல்லோரும் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு சண்முகநாதனும் வள்ளியும் அங்கிருந்து கிளம்பினார்கள். வைதேகி கண்ணனிடம் மனம் விட்டு பேசினாள். பழைய காம்பவுண்டு வீட்டில் இருந்த வைதேகியை பார்த்தது போல் இருந்தது அவனுக்கு. இருவரும் வெகு நாட்கள் கழித்து சந்தோஷமாக பேசினார்கள். கண்ணன் கூட இருந்து அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தாள். கண்ணன் குணமானான். கண்ணனின் தங்கை விமலாவை வீட்டிற்கு அழைத்து வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள்.
ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக சங்கீதம் கற்றுக் கொடுத்தாள். சங்கீதத்தில் பேரும் புகழும் வாங்கினாள். எளிமையாக அழகாக குடும்பத்தை நடத்தினாள். இப்பொழுது வீட்டையும் பார்த்து கொள்கிறாள், அவளின் வளர்ச்சியையும் பார்த்து கொள்கிறாள். உண்மையான தாம்பத்தியத்தின் அர்த்தம்தான் அவளுக்கு என்றோ புரிந்து விட்டதே. இனி அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு இடம் ஏது? கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.